இன்றைய காலை தியானத்திற்கான வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாய் இருந்தாலும் அது வாய்க்காதே போம். ஏனென்றால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தரை நாம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருப்போமானால் எந்த விதமான அச்சுறுத்தலும், எந்த விதமான அடிமைத்தனத்தின் ஆவிகளும், எந்த விதமான குறி சொல்லுதலும், எந்த விதமான மந்திரவாத தந்திரவாதங்களும், மனுஷுடைய ஆளுமைகளும் எதுவும் நம் பட்சத்தில் வராது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரானால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருக்காக நிற்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எதுவும் எழும்ப முடியாது. எபேசியர் 6 அதிகாரத்தில் 12 வசனத்தில் சொல்லப்பட்டது போல நம்முடைய போராட்டங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டுன்னு எழுதப்பட்டிருக்கு. அதே போல் இத்தனை போராட்டங்களையும் மேற்கொள்ள எந்த விதமான பார்வோனாயிருந்தாலும், ஆமானாயிருந்தாலும், ஏரோதாயிருந்தாலும் எல்லோரையும் மேற்கொள்ள கர்த்தருடைய சிலுவையில் நம்மளுக்காக சிந்தப்பட்ட இரத்தமானது, கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையானது எல்லாவற்றையும் மேற்கொள்ள நமக்கு உதவியாக இருக்கும். அவருக்காக நிற்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய பட்சத்தில் எப்பொழுதும் நிற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அக்கினி மதிலாக நம்மளை காக்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வழிநடத்துதலை நாம் பார்க்க முடியும். இந்த வசனத்தை மறுபடியுமாக இன்று நாம் சொல்லுவோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். God bless you all.